டே 35 ஆஃப் மை 37 டேஸ் வெயிட் லாஸ் ஜேர்னி. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட மோர் தென் அ மந்த் டயட்டில் இருந்திருக்கும். அப்பப்போ 1 or 2 மீல் டெஃபினட்டாக சீட் பண்ணேன்னு சொல்லலாம். பட் நாட் ஃபார் த ஹோல் டே. அந்த விதத்தில் ரொம்ப ஹாப்பி, ஃபுல்ஃபில்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. மார்னிங் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக மில்லட் இட்லியோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த தடவை ஒரு நியூ ரெசிபினே சொல்லலாம். ஸோ இதோட ரெசிபி வேணும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெசரட்டு எல்லாருக்குமே பிடிக்காது. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இது இருக்கும். பெசரட்டு மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும், பட் அட் த சேம் டைம் டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் இன்னும் 2 more days தான் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் கோலும் வச்சிருந்தோம். ஸோ அட்லீஸ்ட் அதை ரீச் பண்ணுறோமான்னு பார்க்கலாம். அது வந்து 103 நம்பரை டச் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தக்ஷன் சடனாக ஸ்லீப் ஓவர் பிளான் பண்ணிவிட்டு அவன் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கால் பண்ணி அவனுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு இருந்தோம். இது நம்ம இன்னொரு இடத்துல போய் தங்குறது வந்து மனசு ஏற்றுக்கவே இல்லை. ஏதோ குழந்தை நம்மளை விட்டு போகிற மாதிரியே இருந்தது. பட் இருந்தாலும் அவனோட ஹாப்பினஸ்க்காக கொஞ்சம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது ஓகே தான். ஆஸ் லாங் அஸ் அவன் ஹாப்பியாக இருந்தால் நாங்களும் ஹாப்பி தான். லஞ்சுக்கு சாம்பார், கோவக்காய் ஃப்ரை, 2 எக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் கொஞ்சமாக ஃபில்டர் காஃபி, நைட்டு ஆம்லெட், கொஞ்சம் சுண்டல், அப்புறம் தக்காளி தொக்கோட ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி வெயிட் 104.35.